அட்லாண்டிக் கடலின் நடுவில் இருக்கும் ஒரு சிறிய தீவு ஏன் அமெரிக்காவின் கவனத்தில்? உலக வரைபடத்தில் பார்ப்பதற்கு ஒரு சிறிய புள்ளி மாதிரி தோன்றும் ஒரு தீவு, போரில்லை, அணு ஆயுதங்கள் இல்லை. ஆனால் உலகின் மிகப்பெரிய சக்தி நாடான அமெரிக்கா அந்த தீவை நெருக்கமாக கவனிக்கிறது என்றால் அதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்க முடியும்? வணக்கம் யூடியூப் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் நாடு ஐஸ்லாந்து. மேலும் அமெரிக்கா ஐஸ்லாந்தை கைப்பற்றும் திட்டம் உண்மையா என்ற கேள்வியின் அரசியல் பின்னணி. ஐஸ்லாந்து ஒரு சாதாரண தீவா? ஐஸ்லாந்து என்பது வட அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் அட்லாண்டிக் பெருங்கடலின் நடுவில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடு. மக்கள் தொகை மிக குறைவு. இயற்கை வளம் பனி, மலை, எரிமலை. அமைதி, சுற்றுலா, பசுமை நாடு. ஆனால் புவியியல் அரசியலில் சிறிய நாடுகள்தான் பெரிய சதுரங்கக் காய்களாக மாறுகின்றன. அமெரிக்கா கைப்பற்றப் போகிறதா? உண்மை என்ன? முதலில் தெளிவாக சொல்ல வேண்டும், அமெரிக்கா ஐஸ்லாந்தை இராணுவ ரீதியாக கைப்பற்றும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை. ஆனால் கோல்ட் வார் காலத்திலிருந்து நேட்டோ ஒப்பந்தங்கள் மூலம், அமெரிக்க இராணுவ பயன்பாடுகள் மூலம் ஐஸ்லாந்து மீது அமெரிக்காவின் செல்வாக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது. அதனால்தான் கைப்பற்றல் என்ற வார்த்தை நேரடி தாக்குதல் அல்ல, அரசியல், இராணுவம், பொருளாதார ஆதிக்கம் என்று பார்க்கப்படுகிறது. ஐஸ்லாண்டின் இட அமைது அமெரிக்காவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியம்? உலக அரசியலில் ஒரு நாட்டின் வலிமையை தீர்மானிப்பது அதன் ஆயுதங்கள் மட்டுமல்ல, அதன் இடம். ஐஸ்லாந்து இருக்கும் இடம் அமெரிக்கா யூரோப் நடுவில், வட அட்லாண்டிக் கடல் பாதைகளின் மையம், ரஷ்ய கடற்படை நகர்வுகளை கண்காணிக்க ஏற்ற இடம். இதன் மூலம் அமெரிக்கா யூரோப்பை பாதுகாக்க முடியும், ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பல் நகர்வுகளை கண்காணிக்க முடியும், அட்லாண்டிக் கடல் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதனால்தான் ஐஸ்லாந்து என்பது ஒரு தீவு அல்ல, அது ஒரு கண்காணிப்பு கோபுரம். காலநிலை பனி இருக்கும் இடத்தில் அரசியல் ஏன் சூடாகிறது? ஐஸ்லாந்து எப்போதும் குளிர், ஆனால் அரசியல் சூடு அங்கே அதிகம். காரணம் கிளைமேட் சேஞ்ச். ஆர்டிக் பனிகள் உருகுகின்றன, புதிய கடல் வர்த்தக பாதைகள் திறக்கப்படுகின்றன, வடக்கு கடல்கள் எதிர்கால வர்த்தக மையமாக மாறுகின்றன. இதை அமெரிக்காவின் பார்வையில் நாளைய எதிர்கால வர்த்தக பாதைகளை இன்று கட்டுப்படுத்த வேண்டும். ஆர்டிக் அரசியலில் ரஷ்யா சீனாவை முந்த வேண்டும். அதில் ஐஸ்லாந்து ஒரு முக்கிய தளம். ஐஸ்லாண்டில் என்ன பொருளாதாரம் இருக்கிறது? பலர் நினைப்பது போல ஐஸ்லாண்டில் எண்ணெய், கோல்ட் இல்லை. ஆனால் அமெரிக்காவுக்கு தேவையானது 1. பசுமை ஆற்றல், ஜியோதெர்மல் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், கிளீன் எனர்ஜி ரிசர்ச். எதிர்கால உலகம் கிளீன் எனர்ஜிக்கு மாறும்போது ஐஸ்லாந்து ஒரு மாதிரி நாடு. டேட்டா அண்ட் டெக்னாலஜி, குளிர்காலநிலை டேட்டா சென்டர்ஸுக்கு சிறந்தது, குறைந்த மின்செலவு, பாதுகாப்பான இடம். அமெரிக்க டெக் நிறுவனங்களுக்கு ஐஸ்லாந்து என்பது டிஜிட்டல் வால்ட். ஐஸ்லாந்தை கட்டுப்படுத்தினால் அமெரிக்காவுக்கு கிடைக்கும் நன்மைகள். ஊக ரீதியாக வட அட்லாண்டிக் முழு கட்டுப்பாடு, நேட்டோ பாதுகாப்பு வலுவடையும், ரஷ்யா சீனா நகர்வுகளுக்கு தடையாகும், ஐரோப்பிய அமெரிக்க இராணுவ இணைப்பு வலுப்படும். சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு தீவை அல்ல, ஒரு எதிர்காலத்தை கட்டுப்படுத்தும் வாய்ப்பு. மற்ற நாடுகளுக்கு ஏற்படும் பொருளாதாரம் மற்றும் அரசியல் தீமைகள். ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க ஆதிக்கம் அதிகரிப்பு, சுய முடிவெடுக்கும் சக்தி குறைவு. ரஷ்யா மற்றும் சீனா ஆர்க்டிக் பகுதியில் நேரடி அச்சுறுத்தல், புதிய குளிர்போர் சூழல் உருவாகும். உலக பொருளாதாரம் கடல் வர்த்தக பாதைகள் அரசியலாக்கம், எரிசக்தி விலை உயர்வு, சிறிய நாடுகளின் சுயாதீனம் பாதிப்பு. முடிவு. யூடியூப் நண்பர்களே, இன்று ஐஸ்லாந்து அமைதியான பனியால் மூடப்பட்ட தீவாக இருக்கலாம். ஆனால் நாளைய உலக அரசியலில் அந்த சிறிய தீவு பெரிய சக்திகளின் சதுரங்கத்தில் முக்கிய காய். அமெரிக்கா கைப்பற்றுமா இல்லையா என்பது இரண்டாம் கேள்வி. ஆனால் அமெரிக்காவின் பார்வை ஐஸ்லாண்டின் மீது உறுதியாக இருக்கிறது என்பதுதான் முதல் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.